உங்கள் டெட்லி ஆர்டிஸ்ட் அண்ட் எஜுகேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th சோஷியல் ஹிஸ்ட்ரி நம்பர் 2.1 எக்ஸ்பிளேஷன் பார்க்க போகிறோம். தி கிரேட் டிப்ரெஷன் டெவலப்மெண்ட் இன் த போஸ்ட் வேர்ல்டு வார் 1. The First World War led to the expansion of certain industries in the hope that the wartime boom could continue. However, when the war came to the end, the industries that grew to meet the wartime requirements had to be abandoned or modified. The situation was made worse by the political compassion caused by the Treaty of Versailles, a new way of economic nationalism which expressed itself in protectionism or trafficking barriers affected world trade. The war also placed a heavy burden of debt on every Europe countries. இதன் மூலியமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெவலப்மெண்ட் இன் த போஸ்ட் வேர்ல்டு வார் 1. இதில் நடந்த வீழ்ச்சிகளும் அதுக்கப்புறமா அதோட டெவலப்மெண்ட்டும் பார்க்க போகிறோம். இதில் வந்து ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் வந்து டெவலப்மெண்ட் ஆகிருப்பாங்க. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து வீழ்ச்சியை கண்டிருப்பாங்க. இது வேர்ல்டு வார் 1 நடந்த காலகட்டம் இல்லையா, அதில் வந்து வெப்பன்ஸ் வந்து நிறைய தேவைப்பட்டிருக்கும். அதனால் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து வெப்பன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த வேர்ல்டு வார் 1 வந்து ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸோட பொலிட்டிக்கல் ஐடியாஸில் சீக்கிரமாகவே முடிஞ்சதுனால இந்த வெப்பன் இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வேர்ல்டு ட்ரேடில் வந்து மிகப்பெரிய வீழ்ச்சி வந்து தருது. இந்த வெப்பன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருந்ததுன்னா, எந்தெந்த கண்ட்ரிலலாம் இருந்ததுன்னா ஆல் ஓவர் யூரோப் கண்ட்ரிலையுமே இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் இன் த யூஎஸ். The first huge crash occurred on October 1929. The discouraged investment and the consumers to such an extent that the more and more people began to sell their shares and dispose of their stocks. But there were no buyers. This was followed by the failure of American banks. The American financier was forced to withdraw their own fund invested abroad. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட் இருக்கும் இல்லையா, பங்குச்சந்தைன்னு சொல்லுவாங்களே, அதோட வீழ்ச்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக் மார்க்கெட் வீழ்ச்சி எங்கே நடந்ததுன்னா யூஎஸ், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு மிகப்பெரிய ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் வந்து அக்டோபர் 1929 நடந்திருக்கு. இதில் வந்து இது வேர்ல்டு வார் 1 இல்லை, அதனால் இதில் வந்து நிறைய பொருட்களோட தரம் வந்து ஏறும் இறங்குங்கிறதுனால அங்கே அப்போ வந்து நிலம், தங்கம், வைரம் இந்த மாதிரியான பொருட்கள் மேலே ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பீப்புள்ஸ் வந்து அவங்களோட பணத்தையும் ஸ்டாக்ஸையுமே விற்றுருக்குறாங்க. ஆனால் இது வந்து யாரால் மிகப்பெரிய ஃபெயிலியராக மாறுச்சுன்னா, இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் வந்து வேர்ல்டு வார் நிறுத்தினாங்க இல்லையா, அதுக்கப்புறமா ஸ்டாக் மார்க்கெட் மிகப்பெரிய வீழ்ச்சியை கண்டு அதுக்கப்புறமா இந்த ஃபுல்லாக ஸ்டாக் மார்க்கெட் வீழ்ச்சியுமே அமெரிக்கன் பேங்க்ஸால் வந்து ஃபாலோ ஆகப்படுது. அதனால் இந்த அமெரிக்கன் ஃபினான்சியர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்களால இந்த மொத்த ஸ்டாக்ஸுமே ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு வந்து இவங்க எல்லா ஷேர்ஸையுமே விற்றுற சூழ்நிலை வந்து வந்துடுது. அடுத்து வந்து பிரேக் டவுன் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இது வந்து ஓரளவுக்கு முக்கியமானதுப்பா. டிசைப்டிங் எமர்ஜென்சி மெஷர்ஸ் சச் அஸ் அவுட்பேக்ஸ் இன் எக்ஸ்பெண்டியூர்ஸ் அண்ட் இன்க்ரீஸ்டு டாக்ஸேஷன்ஸ் அண்ட் த சுச்சுவேஷன் டிட் நாட் இம்ப்ரூவ் இன் இங்கிலாந்து. ஸோ இங்கிலாந்து டிசைடட் டு லீவ் த கோல்ட் ஸ்டாண்டர்ட். Immediately a great number of countries left the gold standard. Each nation adopted a political of protectionism and devalued of lending. This led to worldwide credit contraction. Those the defensive measures are adopted by various nations of safeguard their economic interest led to an underprotected decline in the world economic activity, as its effect was deep and prolonged. Economists and historians call it the Great Depression.
இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் நடந்த எக்ஸ்சேஞ்சோட வீழ்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து டிசைடிங் த எமர்ஜென்சி மெஷர்ஸ் சச் அஸ் அவுட்பேக்ஸ் இன் எக்ஸ்பெண்டியர்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் டாக்ஸேஷன் த சுச்சுவேஷன் டிட் நாட் இம்ப்ரூவ்ட் இன் இங்கிலாந்து. இந்த இப்போ இங்கிலாந்து இருக்குன்னு இல்லையா, அதாவது பிரிட்டன், அவங்களோட டாக்ஸேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால அவங்களோட அந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் மெத்தட் இருக்கு இல்லையா, அது வந்து இம்மீடியட்டாக வந்து நிறுத்துகிறாங்க. எதுக்குன்னா அவங்களோட அந்த டாக்ஸேஷன்ஸ் அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகி அந்த பணம் வரவே இல்லாமல் ஆனால் டாக்ஸேஷன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த பணம் வரவே இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா, அதாவது இந்த கோல்டு ஸ்டாண்டர்டுங்க இது இருக்குதுங்க இல்லையா, அது வந்து கோல்டு ஸ்டாண்டர்ட்னா ஒரு நாட்டில் எவ்வளவு தங்கம் இருக்கோ அவ்வளவு தான் பணம் வந்து பிரிண்ட் பண்ணணுங்கிறது தான் கோல்டு ஸ்டாண்டர்டோட மெத்தட் ரூல்னு சொல்லுவாங்க. இந்த இங்கிலாந்து வந்து கோல்டு ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணதுனால அவங்களால நிறைய கரன்சியை வந்து பிரிண்ட் பண்ண முடியல. அதனால் டாக்ஸேஷன் இம்ப்ரூவ் ஆகுது, அவங்களோட எக்ஸ்பெண்டியர்ஸ் கம்மியாகுது. அதனால தான் இவங்களோட வேர்ல்டு ட்ரேட் எக்ஸ்சேஞ்ச் அதெல்லாம் இது வேறு மிகப்பெரிய ஃபெயிலியரை காமிச்சிருக்கு. இந்த இங்கிலாந்து வந்து இவங்களோட இந்த கோல்டு ஸ்டாண்டர்டை வீழ்ச்சியை கைவிட்ட உடனே வேர்ல்டோட நிறைய கண்ட்ரிஸ் வந்து இவங்க கைவிட்ட உடனே வந்து அந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் மெத்தடை தானும் கைவிட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, அவங்களும் கைவிட்டதுனால இது வந்து மிகப்பெரிய வேர்ல்டு வைட்லேயே நடக்குது. அதுக்கப்புறமா அந்தந்த கண்ட்ரிஸ் வந்து அவங்களுக்கு எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் அதாவது எக்கனாமிக் அளவுகள் அவங்களுக்கு தேவையான மணிஸை வந்து பிரிண்ட் பண்ணாங்க. இதை வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க. ஆனால் இந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் மெத்தட் வந்து நிறைய கண்ட்ரி விட்டாங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி நடந்த இந்த வீழ்ச்சிகள் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த எக்கனாமிஸ்ட், அதாவது நிறைய ஹிஸ்டோரியன்ஸு இவங்கெல்லாம் இருப்பாங்கள்ல, இவங்க வந்து இதெல்லாம் என்னன்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா இந்த கிரேட் டிப்ரெஷன், அதாவது மிகப்பெரிய வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் the gold standard is a monetary system where the country's currencies or paper money carried a value directly linked to gold. அது இந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா, இது டைரக்ட்லி, அதாவது நம்ம இப்போ மணிலாம் யூஸ் பண்ணுறோன்னா இதெல்லாம் டைரக்டாக இந்த கோல்டுக்கு வந்து லிங்க் ஆகும். அதுதான் கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மணியோட வேல்யூ வந்து மணியில் இல்லை, அந்த வேல்யூ பண்ணுற அந்த கோல்டில் தான் இருக்குது அப்படின்னு தான், அதுதான் கோல்டு ஸ்டாண்டர்ட்னு சொல்கிறாங்க. repressions in politics. The depression changed the political conditions in several countries. In England, the Labour Party was defeated in general elections of 1931. In the US, the Republican Party was rejected by the people in successive elections for about 20 years after the Depression. இது மூலமா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொலிட்டிக்கல் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து அதோட வீழ்ச்சியை பற்றி தான் இதை சொல்கிறாங்க. இந்த கிரேட் டிப்ரெஷன் வந்து எல்லாத்தையுமே மாற்றிடுச்சுங்க இல்லையா, அதில் பொலிட்டிக்கல்லையும் மிகப்பெரிய வீழ்ச்சியும் மாற்றங்களும் நடந்திருக்கு. இது வந்து அதாவது நிறைய கண்ட்ரியில் நடந்திருக்கு. முக்கியமாக இங்கிலாண்டில் லேபர் பார்ட்டி வந்து ரொம்ப காலமாக ஆட்சி செஞ்சாங்க. ஆனால் இந்த ஜெனரல் எலெக்ஷன், அதாவது 1931 நடந்த ஜெனரல் எலெக்ஷனில் கிரேட் டிப்ரெஷனுக்கு அப்புறமா நடந்தது வந்து இந்த லேபர் பார்ட்டி வந்து மக்களால் தோற்கடிக்கப்படுறாங்க. அதாவது ஜெனரல் எலெக்ஷனில் தோற்கடிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இவங்களோட ரொம்ப காலமாக ஆட்சி செஞ்ச பார்ட்டி வந்து ரிப்பப்ளிக்கன் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து மக்களால் ஒதுக்கிடப்பட்டு அந்த சக்ஸசிவ் எலெக்ஷன்ஸில் வந்து தோற்கடிக்கப்பட்டு இந்த எந்த ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட்டுமே இல்லாமல் 20 ஆண்டு அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருந்திருக்கிறாங்க டிப்ரெஷனுக்கு அப்புறமாவே. இதுதான் மொத்தமாகவே. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக்கும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.